ஏப்ரல் 2, 2011. இந்த நாள் ஒவ்வொரு இந்திய கிரிக்கெட் ரசிகனின் மனதிலும் அழியாத நாள். 28 ஆண்டுகளுக்கு பிறகு MS தோனி தலைமையிலான இந்தியா அணி உலகக்கோப்பையை வென்று சரித்திரம் படைத்தது. அந்த மகத்தான வெற்றிக்கு பின்னணியில் பல வீரர்களின் கூட்டு உழைப்பு இருந்தாலும் ஒரு தனி வீரரின் போராட்டமும் தியாகமும் மறக்க முடியாது. அவர்தான் கௌதம் கம்பீர். இலங்கை அணி நிர்ணயித்த 275 ரன்கள் இலக்கை நோக்கி இந்தியா அணி களமிறங்கியது. ஆனால் ரசிகர்களின் இதய துடிப்பை நிறுத்தும் வகையில் முதல் 7 ஓவர்களுக்குள்ளே சச்சின் டெண்டுல்கரும் செவாக்கும் அவுட் ஆகி வெளியேறினார்கள். மும்பே வான்கடே மைதானம் அமைதியில் ஆட்பறித்துக் கொண்டது. ஒட்டுமொத்த தேசத்தின் கனவும் கேள்விக்குறியானது. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான் ஒரு இடதுகை பேட்ஸ்மேன் அழுத்தமான சூழ்நிலையை தோல் மீது சுமந்து களத்திற்கு வந்தார். அவர்தான் கௌதம் கம்பீர். தனி ஒருவனாக போராடிய கம்பீர் சச்சின் அவுட் ஆனதும் விராட் கோலியுடன் ஜோடி சேர்ந்த கம்பீர் பொறுப்பாக விளையாடினார். இருவரும் 3வது விக்கெட்டுக்கு 83 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து இந்தியா அணியை மீட்டெடுத்தனர். கோலி அவுட் ஆன பிறகு யாரும் எதிர்பாராத வகையில் யுவராஜ் சிங்குக்கு பதிலாக கேப்டன் தோனி களமிறங்கினார். இந்த ஜோடி மீண்டும் ஒருமுறை இந்தியா அணியின் வெற்றி கனவுகளை உயிர்ப்பித்தது. கம்பீர் தனது ஆக்ரோஷமான ஆட்டத்தை விடுத்து நிதானமாக ரன்களை சேர்த்தார். தோனியுடன் இணைந்து 5வது விக்கெட்டுக்கு 109 ரன்களை பார்ட்னர்ஷிப் அமைத்து வெற்றியை உறுதி செய்தார். அவர் அடித்த ஒவ்வொரு ரன்னும் இந்தியா அணியின் வெற்றிக்கு அஸ்திவாரமாக அமைந்தது. சதம் அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்த போதும் அணியின் தேவைக்கேற்ப விளையாடி 97 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார். கம்பீர் 97 ரன்கள் எடுத்திருந்த போது திசர பெரேராவின் பந்தில் போல்ட் ஆனார். அந்த தருணம் அவர் சதமடிக்கும் வாய்ப்பை இழந்தாலும் இந்தியா அணி வெற்றி பெறும் வாய்ப்பை பிரகாசப்படுத்தியது. கம்பீரின் போராட்டம்தான் அடுத்து வந்த தோனிக்கு வினிங் 6 அடிக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தது. இறுதியில் தோனி அடித்த சிக்ஸர் உலக கோப்பையை வென்ற தருணம் அனைவராலும் பேசப்பட்டது. ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் சச்சின், சேவாக் அவுட் ஆன இக்கட்டான சூழலில் தனி ஒருவனாக நின்று அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்ற கம்பீரின் 97 ரன்களின் பங்களிப்பு எப்போதும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. அவர் சதமடிக்கவில்லை என்றாலும் இந்தியா தேசத்தின் இதயங்களில் நீங்காத இடத்தை பிடித்தார். அந்த நாள் கம்பீர் ஒரு சதத்தை இழந்த நாளாக இருந்தாலும் இந்தியா அணி உலக கோப்பையை வென்ற மகத்தான நாளாக என்றென்றும் நினைவில் இருக்கும். இது போன்ற முக்கியமான தருணங்களை விறுவிறுப்பாக அறிந்து கொள்வதற்கு என்னோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். கட்டாயமாக இந்த காணொளிக்கு லைக், கமெண்ட், ஷேர் செய்து சப்போர்ட்டை தருமாறு வேண்டிக் கொள்வதுடன் என்னையும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் JM ஹிஃப்லான். ஏப்ரல் 2, 2011. இந்த நாள் ஒவ்வொரு இந்திய கிரிக்கெட் ரசிகனின் மனதிலும் அழியாத நாள். 28 ஆண்டுகளுக்கு பிறகு MS தோனி தலைமையிலான இந்தியா அணி